வணக்கம். எண்களை இயற்கணித முறையில் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்த அந்த மாணவர்களோட பிரதிபலிப்பு. இயற்கணிதம்னா என்ன, ஒரு நம்பரை சொல்லும் போது அதை எப்படி இயற்கணித வடிவமாக மாற்றுறது, இயற்கணித வடிவத்தில் சொல்லும் போது அதை எப்படி நம்பராக மாற்றுறங்கிறத என் பள்ளியோட 7ஆம் வகுப்பு மாணவர்கள் இப்போ முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டிஸாக செய்ய போகிறாங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போகலாங்களா? அனைவருக்கும் முதலாவது குரூப் பி. நவீன், உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு சொல்லுங்க. காமிங்க. 100n plus n equal to 2 n equal to r. இதை எழுதிடுவீங்களா நீங்கள்? சரி வாங்க எழுதுங்க. ஏ குரூப்லேருந்து பாரதி, உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 10n plus 1. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னது, என்ன சொல்லணும்? n equal to 1 2 3 4. அப்போ இந்த தொடரில் எந்த வரிசையை வேணாலும் எழுதலாம். மொத்தம் எத்தனை வரிசை எழுதலாம்? 9 வரிசை எழுதலாம். சரியா? எத்தனை வரிசை எழுதலாம்? 9 வரிசை எழுதலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 வரிசையை மட்டும் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா? ரெடியா? எல்லோரும் காமிச்சிருங்க, அந்த கார்டை காமிச்சிருங்க. நல்லா பார்த்துங்க மாணவ கண்மணிகளை, எல்லோரும் நல்லா பார்த்துங்க. இப்போ இதில் நம்ம மாணவி பாரதி 2 வரிசையை மட்டும் எழுத போகிறாங்க. பார்க்கலாமா? இங்கே கொடுத்துருக்க இயற்கணிதத்தை வச்சுக்கிட்டு அதில் 2 வரிசையை மட்டும் அவங்களால எழுத போகிறாங்க. என் தொடர் 2 வரிசையை. சரியா? ஓகே வாங்க. ஓகே. எப்படி 21 ஓகே. இவளுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ இந்த நம்பரை நீங்கள் எழுதுவீங்க. இந்த நம்பர் என்ன வாசிங்க? 100n plus m n 9m 90. இதை எழுதிடுவீங்களா? இந்த இயற்கணிதத்துக்கு நம்பர் எழுதிடுவீங்களா? சரி வாங்க பார்க்கலாம். மாணவி நந்தினி எடுங்க. உங்களுக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம். என்ன கிடச்சிருக்கு சொல்லுங்கள். 100n கூட்டல் n சமம் 8. இதை எப்படி நீங்கள் இந்த இயற்கணித வடிவத்துக்கு நம்பர் கரெக்டாக செஞ்சுருவீங்களா? ஓகேவா? ரெடியா? ரெடி வாங்க.
சூப்பர் சூப்பர்